அருமையானவர்களே, இந்த நேரத்தில் உங்களை இந்த யூடியூப் வழியாக சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாள் மழையில் நனைஞ்சபடி வீட்டுக்குள்ளே வந்தோடனே நேரே கிச்சன் பக்கத்தில் போயிட்டு என்னுடைய பேண்ட் பாக்கெட்லேருந்து பர்ஸை எடுத்து இந்த அலமாதியில் தூக்கி வச்சுட்டு உள்ளே போயாச்சு. எல்லாம் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ஸை தேடுறோம், வீடு முழுசும் எங்கேயுமே காணும். என் மனைவி ஒரு பக்கம் தேடுறாங்க, என் பசங்க கொஞ்சம் ஆள் சின்ன பசங்க, அப்போ அவனுங்க 2 பேரும் ஒரு பக்கம் பர்ஸை தேடுறாங்க. பர்ஸை கண்டே பிடிக்க முடியல. அப்புறம் தான் என்னுடைய மனைவி சொன்னாங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே வரும்போது எந்த இடத்துல நின்னீங்க, என்ன பண்ணீங்கன்னு ஞாபகப்படுத்தி பாருங்க அப்படின்னாங்க. அப்போ தான் நான் யோசித்து பார்த்தேன். நேரே கிச்சனுக்குள்ளே வந்தோம், அந்த அலமாரி பக்கத்தில் போய் நின்னோம். அப்படின்னு அலமாரி பக்கத்தில் போய் நின்று அண்ணாந்து பார்த்தா அங்கே மேலே பர்ஸ் இருக்குது. சரியா? இந்த பர்ஸை வேற யார் தேடினாலும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா என் மனைவியும் அந்த ஸ்லாப் தெரியாது, என் பிள்ளைங்களுக்கும் தெரியாது. நான் தான் அந்த இடத்துல நான் எந்த பர்ஸை வச்சேன் அப்படிங்கிறத நான் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அதே போல தான் வெளிப்படுத்தல் 2 அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை அறிந்து மனம் திரும்பு அப்படின்னு சொல்லி யோவான் சொல்றாரு. அருமையானவர்களே, நம்ம கடவுளோட நெருக்கமாக இருக்கலாம், கடவுளோட ரொம்ப அந்யோன்யமாக இருக்கலாம், அவருடைய பிரசன்னத்திலே நம்ம இருக்கலாம், வேதத்தை மணிக்கணக்காக வாசித்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம அவரை விட்டு எங்கேயோ தூரமாக போன மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு தென்படலாம். ஆனால் திரும்பவும் அந்த நிலைமைக்கு நம்ம வரணும்னு நினைக்கும் பொழுது எவ்வளவோ முயற்சி எடுத்தாலும் வர முடியல. அதான் இங்கே யோவான் என்ன சொல்றாரு, எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நீ சற்று நினைத்து பார் என்று. எப்படி பர்ஸ் எங்க இருக்குதோ அந்த இடத்துல தான் போய் அந்த பர்ஸை கண்டுபிடிக்க முடியும். அதே போல நம்முடைய கடவுள் பயத்தை, கடவுளோடு உள்ள ஐக்கியத்தை எந்த இடத்துல தொலைச்சோம், எந்த பாவம் நம்மை பிரித்தது, எந்த பிரச்சனை நம்மை கடவுளை விட்டு பிரித்தது என்பதை அறிந்து அந்த பிரச்சனையிலிருந்து அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுபடும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ண முடியும், கடவுளோடு நெருங்க முடியும். அல்லது உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் எந்த மலைக்கு ஏறினாலும் கடவுளோடு நெருங்கவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, இந்த வேளையில உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். யோவான் சொன்னது போல, எந்த நிலைமையிலிருந்து நீ விழுந்தா என்பதை நினைத்து அந்த இடத்துல நீ மனம் திரும்பினான்னா ஆண்டவர் உன்னை உயர்த்துவார், திரும்பவும் கொண்டு நிறுத்துவார். ஆமேன். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்தில் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னத நிலையில் இருந்திருக்கிறோம் சாமி. ஒரு காலத்தில் மணிக்கணக்காக வேதத்தை வாசித்திருக்கிறோம், மணிக்கணக்காக ஜெபித்திருக்கிறோம், மணிக்கணக்காக முழங்கால் நின்றுருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் நாங்கள் உம்மை விட்டு எங்கேயோ தூரமாக நின்ற மாதிரி ஒரு நினைப்பு எங்களுக்கு இருக்கிறது. இந்த வேளையில் எங்களோடு கூட பேசுகிறீர். நாங்கள் எந்த இடத்துல அந்த உறவை இழந்தோம், எந்த இடத்துல உமக்கும் எங்களுக்கும் உள்ள அந்த பாண்டிங்கை இழந்தோம் என்பதை அறிந்து அந்த இடத்திலே சென்று மனம் திரும்பும் பொழுது திரும்பவும் நீர் எங்களை எடுத்து நிறுத்துவீர் என்று நான் நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். ஒட்டிய உறவில் நிலைத்திருப்போம், கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம். கனிந்த உறவினில் வளர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம், ஆத்தும கனிகள் கொணர்ந்திடுவோம். கிறிஸ்துவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இயேசுவின் திரளானி இளைஞரின் பேரணி, பாரினை வென்றிடும் பரிசுத்த பவனி. இளைஞர் நாம், இயேசுவுக்கு பிரியம், நம் வாழ்வு என்றும் அவருக்கு தானம்.